ஜப்பானில் என்னோட நியூ இயர் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். மார்னிங் குளிச்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டு சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டு அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உதயபாங்கிற மாலில் வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே செம்ம வியூ வேறு. ஸோ அப்படியே இந்த வியூக்காகவே வந்துட்டு அப்படியே சூப்பர்பான லஞ்சு அப்படியே முடிச்சாச்சு. ஸோ நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா வந்து ஒரு நான் செட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் பாலக் கறி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்டும் மிஹானும் வந்து வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சிம்பிள் அண்ட் நீட்டான டேஸ்ட்டில் இருந்தது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கடைசியாக வந்து ஒரு குலோப் ஜாமுனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ குலோப் ஜாமுன் என்னோட ஃபேவரட் ஸ்வீட்டு. ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அப்படியே இங்கே வந்து சில கேம்ஸ்லாம் இருக்குது, வர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை அப்படியே என் பையனை விளையாட வச்சுட்டு அப்படியே இங்கே பீச் வியூலாம் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறோன்னா டோக்கியோவில் வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் தூரம் இருக்கும். இபாராக்கிங்கிற பர்ஃபெக்சரில் வந்துட்டு ஸ்ரீ ராம் மந்திர் கோயில் இருக்குது. ஸோ அப்படியே இந்த கோயில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான பீஸ்ஃபுல்லான கோயில். அப்படியே இங்கே சாமி கும்பிட்டு ஒரு 5:30க்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ வின்டர்னால வந்து ரொம்ப வந்து இருட்டிடுச்சு. பட் ஸ்டில் வந்து டைம் வந்து இப்போ 5:30 தான் இருக்கும். அப்படினாலும் இருட்டிடுச்சு. அப்படியே வர வழியில் வந்து ஒரு 7-Elevenல வந்து காஃபியும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் என்னோட நியூ இயர் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.